ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சை கத்திரிக்காய் குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி 2 துண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் 2 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் 3 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வணங்கினொட்டி அது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. நைட்டே ஊற வச்ச மொச்சக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்திடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துருச்சு. பாருங்கள், குழம்பு இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மொச்சக்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் மொச்சக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.